بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை குறித்து நம்ம அறிந்து வருகிறோம். இந்த ஹதீஸ் கலையில் நேற்றைய தினம் மஷ்ஹூர் என்ற வகையைச் சேர்ந்த ஹதீஸை அதில் ஒரு உட்பிரிவாக அசீஸ் என்கிற பெயரில் ஒரு வகை இருப்பதாக சொல்கிறார்கள். அதுவும் மஷ்ஹூர் தான். மஷ்ஹூர்லேயே சாதாரண மஷ்ஹூர் ஒன்று, அந்த மஷ்ஹூர்லேயே அசீஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எல்லா மட்டத்துலேயும் ரெண்டு பேராக இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிற ஒரு வகையை பிரிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஆனால் அந்த வகையை அப்படி பிரித்தாலும் அப்படி அசீஸ் என்கிற வகையில் ஹதீஸ்கள் இருக்குதா, இவங்க சொல்கிற இலக்கணப்படி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா 100% இந்த இலக்கணப்படி அந்த மாதிரி எந்த ஹதீஸுமே இல்லை அப்படின்ட்டு இப்னு ஹிப்பான் போன்ற பல அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த அசீஸை பற்றி எதை உதாரணமாக காட்டுறாங்களோ அந்த ஹதீஸிலேருந்து உங்களுக்கு விளக்கிடுவோம். நேற்றைய பாடத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்காது, ட்ரையாக இருந்திருக்கும். அதனால் இந்த அசீஸுக்கு எந்த ஹதீஸை உதாரணமாக காட்டுகிறார்களோ அந்த ஹதீஸிலிருந்து உங்களுக்கு விளக்கினா தெளிவாயிரும். அசீஸுக்கு எந்த ஹதீஸை உதாரணமாக காட்டுறாங்கன்னு கேட்டால், லா யூமின் அஹதுக்கும், இந்த ஹதீஸு தான். லா யூமின் அஹதுக்கும், உங்களில் யாரும் நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார். ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவருக்கு விருப்பமானவனாக நான் ஆகும் வரை, நான் தான் ரசூல்லா, நான் ஆகும் வரை, மின் வாலிதிஹி, அவருடைய தந்தையை விட, இப்போ வலதிஹி, அவருடைய பிள்ளையை விட, ஒன்னாசி அஜ்மாயின், அகில மக்கள் அனைவரை விடவும் அவருக்கு நான் விருப்பமுள்ளவனாக ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு மூமின் கிடையாதுங்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க. ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், அவனுடைய தாய் தந்தை உலக மக்கள் எல்லாரையும் விட ஒரு மனிதனுக்கு நான் ஓப்பானவனாக நான் ஆகிவிட வேண்டும். அப்படி ஆகாத வரைக்கும் ஒருவர் என்ன செய்ய மாட்டார், மூமினாக ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை தான் மஷ்ஹூருக்கு உதாரணமாக காட்டுறாங்க. சரி, மஷ்ஹூருக்கு உதாரணமாக காட்டுறாங்க. மஷ்ஹூருடைய கண்டிஷன் என்ன? ஒவ்வொரு மட்டத்திலையும் ரெண்டு பேராக இருக்கணும், குறைஞ்சபட்சம் இருக்கணும். அதாவது 2 பேர்கிட்டருந்து 2 பேர் அறிவிக்கணும். அந்த 2 பேர்கிட்டருந்து 4 பேர் அறிவிச்சிடணும். அந்த 4 பேர்கிட்டருந்து 8 பேர், இப்படி வந்தால் தான் அசீஸுங்கிற இலக்கணத்தில் வரும். சரி, இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இது புகாரியில் வருது. புகாரியில் 15வது ஹதீஸில் இது வருது. இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அனஸ் அறிவிக்கிறாங்க. இது அறிவிக்கிற முதல் சஹாபியார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்போ அனஸ் அறிவிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அனஸ் ஒரு ஆள் அறிவிச்சிடுறாரு. அனஸ் அறிவித்த மாதிரி சஹாபியும் 2 பேர் வேணும்ல என்று கேட்டிங்கன்னா, அபு ஹுரைரா ஒன்று அறிவிக்கிறார். இந்த ஹதீஸை சஹாபி மட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 2 பேர் அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் அனஸு, ஒருத்தர் அபு ஹுரைரா. அபு ஹுரைராவை நான் 2வது எடுத்துக்கிடுவோம். அபு ஹுரைரான்றது இந்த அனஸுக்கு ஈக்குவலாக அவர் வச்சிடுறோம். 2 பேருங்கிறக்கா மட்டும் தகவலை வச்சுக்கிறங்க. அப்போ அனஸும் அறிவிக்கிறாரு, அபு ஹுரைரா அறிவிக்கிறாரு. இப்போ அனஸுடைய ஹதீஸையும் நம்ம என்ன செய்யணும்னா 2 வருதான்னு பார்க்கணும். அபு ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸையும் அவர்கிட்ட 2ன்னு பார்க்கணும். இப்படி எல்லாம் மேட்சாக இருந்தால் தான் இவங்க சொன்ன இலக்கண பிரகாரம் அது அசீஸ் என்கிற வகையில் வரும். இப்போ அனஸ் அறிவிக்கிற மாதிரி அபு ஹுரைரா அறிவிக்கிறாரா, அந்த ஹதீஸை நான் பின்னாடி எடுத்து காட்டுறேன். அப்போ 2 பேர் அறிவிச்சிட்டாங்க. இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட சஹாபாக்கள் எத்தனை பேர்? ஒன்று அனஸு, ஒன்று அபு ஹுரைரா. ரைட்டு. அனஸிடமிருந்து அறிவிக்கிறவர் யார்? கத்தாதா அறிவிக்கிறார். அனஸிடமிருந்து யார் அறிவிக்கிறா? கத்தாதாண்டு ஒரு ஆள் அறிவிக்கிறார். அப்போ அனஸ்கிட்ட கேட்ட ஆள் யார்? மாணவர் யார்? இந்த செய்திக்கு மாணவர் யாருன்னு கேட்டால் கத்தாதான்னு ஒரு ஆள். அப்போ கத்தாதா மட்டும் இருந்தால் அசீஸ் ஆகாது. அனஸிடமிருந்து இதே செய்தியை
கத்தாதா அறிவிக்கிற மாதிரி இன்னொரு ஆள் அறிவிக்கணும்ல, 2 பேர் வேணும். அனஸ் சொன்னதாக, அது ரசூலுல்லாஹ் சொன்னதாக அனசு சொன்னதாக கத்தாதான்னு சொன்னால் அது அசீஸுக்கு வராது, அசீஸு கண்டிஷனுக்கு வராது. அசீஸ் கண்டிஷனுக்கு என்ன வரணும்னு கேட்டால் கத்தாதா மாதிரி இன்னொரு ஆள் இருக்கணும். அப்போ இன்னொரு ஆள் அறிவிக்கிறதுனா இந்த ஹதீஸில் பார்க்க இல்லாததில்ல, வேறு தான் தேடணும். இந்த ஹதீஸ் தான் கத்தாதான்னு ஆயிடுச்சே, அப்போ இதை அப்படி நிப்பாட்டிக்கிட்டு என்ன செய்கிறோம்னு கேட்டால் மேலே வேறு தேடி பார்க்குறோம். தேடி பார்த்தோம்னு சொன்னால் அனசிடமிருந்து கத்தாதா இல்லாத ஆளுக்கு அறிவிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் புகாரியில் வரும்போது அனசிடமிருந்து கத்தாதா மட்டும் அறிவிச்சா அசீஸ் ஆகுமாண்டா ஆகாது. அசீஸ் ஆகுறதுக்கு கத்தாதாட்ட 2 பேர் அறிவிக்கணும்ல. அப்போ கத்தாதாட்டிருந்து அறிவிக்கிறது ஒரு ஆள் தெரிஞ்சு போச்சு. அனசிடமிருந்து கத்தாதா அறிவிச்சிட்டாரு, அனசிடமிருந்து அறிவித்த இன்னொரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன வருதுன்னா அனசின் அன் அப்துல் அசீஸ் அன் அனசின். அனசிடமிருந்து அப்துல் அசீஸ் பின் சுஹைப் என்பவர் அறிவிக்கிறார். அனஸ் சொன்னதாக அறிவிக்கிறாள் 2. அனஸ் சொன்னதாக அறிவிக்கிறது ஒன்று கத்தாதா, இன்னொருத்தர் அப்துல் அசீஸ். சரி, இப்போ இதை நிப்பாட் மாதிரி அங்கே போகணும். எங்கே போகணும்? முதல் சொன்ன ஹதீஸ் இருக்குல்ல, அனசிடமிருந்து கத்தாதா அறிவிச்சிட்டாரா, கத்தாதாட்டிருந்து 2 பேர் அறிவிக்கணும்ல. இப்போ அனசிடமிருந்து கத்தாதா அறிவிக்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டிட்டேன், அனசிடமிருந்து அப்துல் அசீஸ் அறிவிப்பதற்கும் முஸ்லீமோட ஹதீஸை காட்டிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டால் இந்த கத்தாதாவிடமிருந்து அறிவிக்கிற ஆளுக்கு யார் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸில் புகாரிக்கு வந்துருங்க. கத்தாதாவிடமிருந்து அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் இதிலே வருது. கத்தாதாவிடமிருந்து ஷோபா அறிவிக்கிறார். கத்தாதாவிடமிருந்து யாரை சொல்கிறா? ஷோபா அறிவிக்கிறார். அப்போ இன்னும் இந்த 15 ஹதீஸை திருப்பி வருவாங்க. 15 ஹதீஸில் இந்த ஒரு ஹதீஸுக்கே 2 சனது கொடுத்துருக்கிறார் புகாரி. நம்ம முஸ்லீமு கூட போயிருக்க வேண்டியதில்லை. புகாரி இந்த ஹே போட்டால் என்ன செய்யுது? 2 சனது தானே தகவல். இந்த ஹே ஒன்று போட்டாங்கன்னு சொன்னால் இது ஒரு சனது, அதுக்கு இன்னொரு சனது, 2 சனதுக்கு சேர்த்து ஒரு செய்தி தான். அப்போ இந்த செய்தியை அனசு சொன்னதாக அப்துல் அசீஸ் அறிவிக்கிறார். அனசு அப்துல் அசீஸ்னு வருதா? அன் அப்துல் அசீஸ் இபின் சுஹைபின் அன் அனசின். அனஸ் அறிவித்ததாக அப்துல் அசீஸ் ஒன்று அறிவிச்சிட்டார் ஒரு ஆள். அடுத்தது இதே ஹதீஸ் தான் அன் கத்தாதா அன் அனசின். அனஸ் சொன்னதாக கத்தாதா அறிவித்து விட்டார். அப்போ நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னதாக 2 பேர் அறிவிச்சிட்டாங்க, அனஸ் அபூ ஹுரைரா. இப்போ அனஸ்கிட்ட வர்றோம். அனசு சொன்னதாக எத்தனை பேர் அறிவிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அனசு சொன்னதாக கத்தாதாவும் அறிவிக்கிறாரு, அனசு சொன்னதாக அப்துல் அசீஸும் அறிவிக்கிறார். சரியா பச்சா? சரி, இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா அந்த கத்தாதா இருக்கார்ல, இவரிடமிருந்து 2 பேர் அறிவிக்கணும். இவரிடமிருந்து மட்டும் அறிவிச்சா பத்தாது, அப்துல் அசீஸிடமிருந்து 2 பேர் அறிவிக்கணும். அதாவது கத்தாதா, அப்போ தான் ஒவ்வொரு மட்டத்துலையும் 2 பேர் இருக்கணுங்கிறாங்கல்ல. அப்போ இந்த கத்தாதா என்பவர் அறிவித்ததாக 2 பேர் சொல்லணும், அப்துல் அசீஸ் அறிவித்ததாகவும் 2 பேர் சொல்லணும். இப்போ கத்தாதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கத்தாதா இப்போ புகாரி 15வது ஹதீஸில் கத்தாதாவிடமிருந்து ஷோபா அறிவித்தார்னு ஒரு ஆள் வந்துருச்சு. கத்தாதாவிடமிருந்து ஷோபா. அப்போ கத்தாதாவிடமிருந்து ஒரு ஆள் கிடச்சி போச்சு. இந்த கத்தாதாவிடமிருந்து ஷோபா அல்லாத யாராவது அறிவிக்கிறாங்களான்னு பார்த்தா வேறு ஹதீஸில் நம்ம தேடி பார்க்கணும். தேடி பார்த்தோம்னு சொன்னால் கத்தாதாவிடமிருந்து சயீத் இப்னு பஷீர் என்பவன் அறிவிக்கிறார். இதை கத்தாதாவிலேருந்து 2 பேர் வரணும்ல. அப்போ கத்தாதாவிலேருந்து ஷோபா அறிவித்துட்டார் ஒரு ஹதீஸ் புகாரி 15 ஹதீஸில். தபுரானியுடைய அவுசத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹத்தஸனா சயீத் இப்னு பஷீரின் அன் கத்தாதா சொன்னதாக சயீத் இப்னு பஷீர் சொன்னார், அவர் அனஸ் சொன்னதாக சொல்கிறாரு. அப்போ கத்தாதாவிடமிருந்தும் 2 பேர் கிடைச்சிட்டாங்க. அதாவது அனசு சொன்னதாக கத்தாதா ஒன்று, அப்துல் அசீஸ் ஒன்று. கத்தாதா சொன்னதாக ஷோபா ஒன்று, சயீத் இப்னு பஷீர் ஒன்று. இங்கேயும் 2 பேர் வந்துருச்சு. சரி, அடுத்து இந்த கத்தாதாவுக்கு 2 பேர் காட்டிட்டோமா, அதே மாதிரி அப்துல் அசீஸ் சொன்னோம்ல, அவருக்கு 2 காட்டணும். இந்த அப்துல் அசீஸ் வழியாக அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால் இப்னு உலையான்னு அறிவிக்கிறார்.
புகாரியுடைய 15வது ஹதீஸ் பிரகாரம் அனஸிடமிருந்து அப்துல் அசீஸிடமிருந்து அறிவிக்கிறது யாருன்னு கேட்டால் இப்னு உலையா என்பவர் அறிவிக்கிறார். அப்போ நம்ம இதே ஹதீஸை என்ன செய்யணும்னுட்டா, இதே அனஸு இதே அப்துல் அசீஸ் வழியாக இப்னு உலையா அல்லாத வேறு யாராவது அறிவிக்கலாங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு புகாரி 15 பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அப்துல் அசீஸை பார்க்குறோம். அப்துல் அசீஸிடமிருந்து அறிவிக்கிற ஹதீஸ் போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இருக்குது அப்துல் அசீஸ் அறிவிக்கிறாரா? அனஸிடமிருந்து அப்துல் அசீஸ் அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அப்துல் வாரிஸ் அறிவிக்கிறார். என்ன செய்கிறாரு? அப்துல் வாரிஸ் அறிவிக்கிறார். அப்போ அப்துல் அசீஸ் என்பாரிடமிருந்து அப்துல் வாரிஸ் ஹத்தசன் அப்துல் வாரிசு ஹத்தசன், அதாவது 2 பேர் அறிவிக்கிறாங்க. ஷைபான் இப்னு ஷைபா ஹத்தசன் அப்துல் வாரிஸ், 2 பேருமே அப்துல் அசீஸ் வழி அறிவிக்கிறாங்க. அப்போ அப்துல் அசீஸ் வழியாகவும் 2 பேர் வந்துடுறாங்க. அப்துல் வாரிஸ் ஒருத்தர் அறிவிக்கிறாரு. அந்த ஹதீஸில் யார் வர்றா? இப்னு உலையான்னு வந்துடுறாரு. 2 பேர் அறிவிச்சிடுறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ நம்ம 4 பேருக்கு பார்க்கணும். அதாவது என்ன பார்க்கணும்? அனஸிடமிருந்து இந்த மறுபடி 15 ஹதீஸுக்கு போயிடணும். அப்படி போய் பார்த்தீங்கன்னா இப்னு உலையா இருக்கார்ல, இந்த இப்னு உலையாவிடமிருந்து 2 பேர் அறிவிக்கணும். இப்னு உலையாட்டிருந்து 2 பேர் அறிவிக்கிற மாதிரி காட்டணும். அதே மாதிரி இன்னொருத்தர் காட்டணும்ல, அதாவது அப்துல் வாரிசு, அவரிடமிருந்து 2 பேர் அறிவித்ததாக காட்டணும். அவரிடமிருந்து 2 பேர் அறிவித்ததாக காட்டணும். அப்படி தேடி பார்த்தோம்னு சொன்னால் அதில் அப்துல் வாரிசிட்டமிருந்து இஸ்மாயில் இப்னு உலையாங்கிறவர் அறிவிக்கிறதா வருது. இங்கே அப்துல் அசீஸ், இங்கே இஸ்மாயில் இப்னு உலையா எங்கே வர்றாரு? அப்துல் அசீஸிடமிருந்து நேரடியாக இப்னு உலையா அறிவிச்சிடுறாரு. இந்த அப்துல் அசீஸிடமிருந்து இப்னு உலையா அறிவிக்கிறார்ல, இப்னு உலையாட்டிருந்து யார் அறிவிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா யாக்கூப் இப்னு இப்ராஹிம் அறிவிக்கிறார். அப்போ இந்த இப்னு உலையாவிடமிருந்து யாக்கூப் அல்லாத வேறு யாராவது இதே செய்தி அறிவிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்னு உலையாவிடமிருந்து ஜுஹைர் இப்னு ஹர்பு அறிவிக்கிறார். ஜுஹைர் இப்னு ஹர்பு என்பவர் அறிவிக்கிறார். ஜுஹைர் இப்னு ஹர்பு இஸ்மாயில் இப்னு உலையா, முஸ்லீமில் வருது. அப்போ இஸ்மாயில் இப்னு உலையாவிடமிருந்து இந்த செய்தியை ஜுஹைர் அறிவிக்கிறார். ஜுஹைர் ஒன்று அறிவிக்கிறாரு. இவர் யார்? ஜுஹைர் ஒன்று, இன்னொருத்தர் யார் சொன்னோம்? யாக்கூப் ஒன்று. யாக்கூப் இப்னு இப்ராஹிம் இப்னு உலையாவிடமிருந்து யாக்கூப் இப்னு இப்ராஹிம் என்பவர் அறிவிக்கிறாரு. ஜுஹைர் அறிவிக்கிறாரு. அது வரைக்கும் வந்துருச்சா? அதே மாதிரி எல்லாத்துலேயும் பார்க்கணும்ல. இப்போ ஷோபா அறிவித்தார். இப்போ ஷோபாவிடமிருந்து 2 பேரை காட்டணும். இப்போ கத்தாதாவிடமிருந்து அப்துல் அசீஸுக்கு தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கத்தாதாவிலேருந்து ஷோபா வந்தோம்ல, இந்த ஷோபா அறிவித்த மாதிரி கத்தாதாவிடமிருந்து ஷோபாவிடமிருந்து அறிவித்தாள் யாருன்னு கேட்டால் ஆதம் அறிவிக்கிறார். ஷோபாட்டிருந்து யார் அறிவிக்கிறா? ஆதம் என்பவர் அறிவிக்கிறார். அப்போ இந்த ஷோபாவிடமிருந்து ஆதம் அல்லாதவர் அறிவிக்கிற மாதிரி வருதா என்று ஹதீஸுகளில் தேடினீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல இந்த அசீஸ் என்பது அடிபட்டு போயிடும். என்ன, 2 பேர் அறிவிச்சிருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் 2 பேர் வர்றாங்களே தவிர ஷோபாவிடமிருந்து அறிவித்தது யாருன்னு வரும்போது ஒரு ஆள் தான் கிடைக்கிறாரு. அப்போ எல்லா மட்டத்திலையும் 2 இருப்பாங்க என்று சொல்கிறது இந்த அனசு அறிவிப்பில் எடுத்தீங்கன்னா ஒரு 75-80% அப்படி வந்துடுது. ஒரு 20% வரமாட்டேங்குது. ஒரு ஆள் தான் நிற்கிறார், இன்னொரு ஆளை காணாம். அப்போ என்ன, அதனால தான் இப்னு ஹிப்பான் போன்றவர்கள் அப்படி ஒரு கிடைக்காது, ஹதீஸ் கிடைக்காது. 2 எல்லா மட்டத்திலும் இருக்கிற மாதிரி ஒரு சைஹான ஹதீஸ் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாரு. அப்படி இருக்குமானால் அது அசீஸ், அது ஒரு மேலான தரத்தில் உள்ளது தான். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் அபூ ஹுரைரா அறிவிக்கிறது. அங்கேயும் போகணும்ல. அபூ ஹுரைராவும் இதை செய்து அறிவிக்கிறார். அப்போ அபூ ஹுரைராட்ட அறிவிக்கிற ஆட்களும் 2 வருதான்னு பார்க்கணுமா இல்லையா? அபூ ஹுரைராட்டிருந்து அறிவிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள், அதே ஹதீஸ் தான். புகாரில் 14வது ஹதீஸுக்கு போனீங்கன்னா அபூ ஹுரைரா அறிவிப்பார். இதே ஹதீஸ் தான். லா யுமனஹதுக்கும் அதே ஹதீஸ் தான். அந்த அபூ ஹுரைரா அறிவித்ததாக அறிவிப்பது யாருன்னா அஅரஜ் என்பவர் அறிவிக்கிறார். அபூ ஹுரைராவிடமிருந்து அறிவிக்கிறாள் யார்? அஅரஜ் என்பவர் அறிவிக்கிறார். அப்போ அஅரஜிடமிருந்தும் 2 பேர் காட்டணும்ல. அஅரஜிடமிருந்து ஒரு ஆள் யாருன்னா அபு ஜினாத். அதுதானே அபு ஜினாத் அனில் அஅரஜி. அபு ஜினாத் என்பவர் அஅரஜ் வழி அறிவிச்சிட்டாரா? சரி. அதுக்கடுத்தது
அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து யார் அறிவிக்கிறாருன்னா அபு சினாது. இதுலேயும் அபு சினாது தான் வர்றாரு. இதுலேயும் அபு சினாது தான் வர்றாரு. ஆரஜிலேருந்து அபு சினாது அவரே தான் வர்றாரு. வேறு ஆள் மாறக்கானாம். இவ்வளோ தான் இருக்குது மொத்தமாக. அபூ ஹுரைராவை கொண்டாந்து அபூ ஹுரைராவும் அனஸும் அறிவிச்சிட்டாங்கன்ட்டு அசீஸுங்கிறாங்க. சரிங்க, அந்த இடத்துல 2 பேர் வந்துட்டாங்க. அபூ ஹுரைராட்டிருந்து அறிவித்தது யாருன்னா ஆரஜ் அறிவிக்கிறாரு. ஆரஜிட்டேருந்து அபு சினாத் அறிவிக்கிறாரு. அப்போ ஆரஜுடைய இடத்துல 2 பேரை காணாம். ஆரஜிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஆட்களாக அபு சினாத் மட்டும்தான் வர்றாரு. இன்னொரு ஆளை காணலை. அப்போ இந்த அசீஸுங்கிற ஒரு தன்மை அடிபட்டு போயிடுது. இல்லை, அசீஸுன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு மேம்போக்காக இப்படி காட்டுறாங்களே தவிர அந்த முத்தவாத்திர் சொன்ன மாதிரி தான். முத்தவாத்திற்கு ஒரு இலக்கணத்தை சொல்கிறாங்க. முத்தவாத்திர் இலக்கணப்படி அது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டேங்குது. முத்தவாத்திர்னா என்ன இருக்கணும்? எல்லா மட்டத்திலையும் அதிகமான பேர் இருக்கணுங்கிறோம்ல. அப்படி எல்லா மட்டத்திலையும் இருக்காமல் சஹாபாக்கள் மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை முத்தவாத்திர்னு உதாரணம் காட்டிட்டு போயிடுறாங்க. இலக்கணத்தை ஒழுங்காக சொல்லிடுறாங்க. எடுத்துக்காட்டுகளை இருந்து வச்சுக்கிட்டு வஞ்சாமல்ல கிடைக்கலன்னு என்ன செய்கிறாங்கன்னா நிறைய சஹாபி அறிவிச்சிருக்கிறான்னு காட்டுறாங்க. அதுலேருந்து முத்தவாத்திர் ஒன்று இல்லைங்கிற முடிவுக்கு தான் வரணும். இருந்தால் அதான் டாப் லெவல். அப்படி எடுத்துக்கிறேன்னு. அது மாதிரி அசீஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் 2 இருக்கணுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட அனஸும் அறிவிக்கிறாரு, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு. அனஸை பொறுத்த வரைக்கும் அதில் 2 சொல்லி ஒரு 80-90% ஆட்களுக்கு காட்டிடுறாங்க. அபூ ஹுரைராட்ட அதே மாதிரி வரிசையாக வரணும்ல. அபூ ஹுரைராட்டிருந்து ஆரஜ் தான் அறிவிக்கிறாரு. ஆரஜிட்டிருந்து அபு சினாத் தான் அறிவிக்கிறாரே தவிர அதில் 2 வரக்கானாம். அப்போ அந்த அசீஸுங்கிற ஒரு தன்மைக்கு அது வரல. ஆனால் என்ன செய்கிறாங்க? இலக்கணம் சொல்லிடுறாங்க. அப்படி அசீஸ்னா எல்லா மட்டத்துலையும் 2 இருக்கணுங்கிறாங்க. அப்படி ஒன்று இருந்தால் அது உயர்ந்த தரம்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி எல்லா மட்டத்துலையும் 2 இருந்தாங்கன்னு சொன்னால் நம்பகத்தன்மை கூடத்தானே. ஒவ்வொரு கட்டத்தில் 2 ஒரு ஆளுடைய ரிவாயத்தை 2 பேர் உறுதிப்படுத்துகிறாங்கன்னு அது உறுதி தானங்க, கூடத்தானுங்க. என்கிட்ட ஒருத்தர் அறிவிக்கிறாரு, 2 பேர் அறிவிக்கிறாங்க, அது உறுதி. அந்த 2 பேரும் போய் சொல்கிறாரு, 4 பேர்கிட்ட சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆளும் 2 பேர்கிட்ட, அது உறுதி. அந்த 4 பேரும் 2 8 பேர்கிட்ட சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 2 சாட்சி. ஒவ்வொரு ஆள் அறிவித்ததுக்கு 2 சாட்சியாக இருந்தால் அதனுடைய தரம் மேலானது என்பதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அசீஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அப்படி எடுத்துக்காட்டு மெனக்கெட்டு எடுத்து புக் எழுதுறாங்கல்ல, அதுல இருந்தால் நான் எடுத்து சொல்கிறேன். இது அசீஸை நான் கண்டுபிடிச்சு சொல்லலை, மெனக்கெட்டு எடுத்து இதை காட்டுறாங்க. அதில் இல்லை, அசீஸா இல்லை. எதை எடுத்து காட்டுகிறார்களோ அதில் தேடி பார்த்தோம்னு சொன்னால் கண்ணை மூடி நம்ப முடியாதுல்ல. அசீஸ்ன்னா நீங்கள் அசீஸ்ன்னு சொல்லி காட்டுறீங்க, அது அசீஸுங்கிறத நிறுவுற மாதிரி அது இருக்கணும்ல. அப்படி இருக்கலை. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதனால் அசீஸ்ன்ற ஒரு வகை இருக்குது என்பதோடு நீங்கள் நிப்பாட்டிக்கணுமே தவிர அசீஸுங்கிற அடிப்படையில் ஹதீஸுகள் கிடையாது. அதாவது முத்தவாத்திருங்கிற அடிப்படையில் ஹதீஸுகள் கிடையாது. மஷ்ஹூர் இருக்கிறது. மஷ்ஹூரில் ஒரு சாதாரண மஷ்ஹூர் இருக்கே தவிர மஷ்ஹூர்லேயே ஒரு உட்பிரிவாக அசீஸுங்கிறாங்கல்ல, அந்த அசீஸுங்கிறது கிடையாது. மஷ்ஹூர் மட்டும்தான் இருக்கே தவிர சாதா மஷ்ஹூர் இருக்கே தவிர அசீஸான மஷ்ஹூருங்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் அது மேலானது. இருந்துச்சுன்னா அது ரொம்ப சிறந்தது என்பதில் நம்ம கூட தெரியாமல் எங்கேயாவது ஒரு ஹதீஸுகள் அப்படி 2 பேர் அறிவிக்கிற மாதிரி இருக்கவும் செய்யலாம். ஆனால் இந்த அறிஞர்கள் தேடி பார்த்த வகையில் அவங்களுக்கே கிடைக்கல. இதுக்காக பாடுபட்ட அறிஞர்கள் தேடி பார்த்த வகையில் அவங்களுக்கே கிடைக்கலைங்கிறதுனால தான் இதைத்தான் கஷ்டப்பட்டு உதாரணமாக அவங்களுக்கு காட்ட முடிகிறது. காட்ட முடிஞ்சதுலேயே ஒரு இடத்துல 2 பேர் வரமாட்டேங்குது. அனஸுடைய அறிவிப்பில் அபூ ஹுரைராவோட இடத்துல உன்னிலையுமே 2 பேர் வரமாட்டேங்குது. அப்படிங்கையில் அசீஸுங்கிறது இல்லைங்கிற ஆயிடுச்சு. இது வரைக்கும் முடிச்சுங்க. அதான் ஹதீஸ் இப்னு ஹஜர் சொல்கிறாரு, அறிவிப்பாளர்கள் எத்தனை வழிகளில் வருகிறது என்பதை பொறுத்து முத்தவாத்திர் என்று ஒரு வகை உண்டு. முதல் விஷயம், முத்தவாத்திர் என்றால் என்னன்னு கேட்டால் எல்லா மட்டங்கள்லையும் நம்பிக்கையான அதிகமான ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படும். அதுதான் முத்தவாத்திர். அது விதிதாவில் இருந்து இன்திஹா வரைக்கும் இருக்கணுன்றார். அது முத்தவாத்திற்கு விளக்கம் சரிதான். ஆனால் அப்படி ஒன்று இருக்கான்னா இல்லை. அடுத்து மஷ்ஹூர் பிரபலியமானதுன்னு ஒன்று இருக்குது. பிரபலியமானதுன்னு சொன்னால் 6 சஹாபாக்களில் 2க்கு மேலே இருப்பாங்க, அது வரைக்கும் ஓகே. எல்லா மட்டத்திலும் இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. இல்லை, எல்லா மட்டத்திலையும் 2 இருப்பாங்கன்னு ஒரு கண்டிஷன் போட்டு அசீஸ் என்று அதில் ஒரு உட்பிரிவை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அந்த உட்பிரிவு பிரகாரம் ஹதீஸ் கிடைக்கல. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த பாடத்தில் அசீஸுங்கிறது நடைமுறையில் கிடைக்கல.
முத்தவாத்திங்கிறதும் கிடைக்கல. மஷ்ஹூர் இருக்குது. ரெண்டுக்கு மேற்கொண்ட சஹாபிகள் அறிவித்த ஹதீஸுகள் சைகானது, லைஃபானது பல விதங்களில் இருக்கிறது. அதை விளங்கிக்கிட்டோம். அடுத்தது அப்போ எத்தனை படிச்சிருக்கிறோம்? ஒன்றாவது முத்தவாத்திர்னு படித்தோம், அதனுடைய இலக்கணத்தை படித்தோம், அப்படி ஒரு ஹதீஸை காட்ட முடியல. ரெண்டாவது மஷ்ஹூர், பொதுவான மஷ்ஹூரை படித்தோம். அந்த மஷ்ஹூரில் ஹதீஸ் இருக்குது, நிறைய எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அதில் சரியானது இருக்குது, ஹசனானது இருக்குது, லைஃபானதெல்லாம் இருக்கிறது. ஆனால் மஷ்ஹூருங்கிற வகையில் ஹதீஸுகள் இருக்கிறது. மஷ்ஹூர்னோன்னு அதை சைன் முடிவெடுத்துட முடியாது, சனதுகளை ஆய்வு செய்யணும். மூணாவதுக்கு அது உட்பிரிவு தான். அது மூணாவது அசீஸுங்கிறாங்கல்ல, அசீஸுங்கிறது மஷ்ஹூருடைய உட்பிரிவாகத்தான் அது வருகிறது. அப்படியான அசீஸ் இருக்குதான்னு கேட்டால் அசீஸ் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டால் ஒரு ராபியூ. இப்போ நாலாவது அல் கரீப். கரீபு என்பது நாலாவது. கரீபு என்றால் அதனுடைய அகராதி அர்த்தம் எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் அரிதானது. இதை உதாரணமாக நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, சென்னையிலேருந்து பம்பாய்க்கு போயிட்டீங்க. பம்பாயில் நீங்கள் யாருன்னு தெரியாத ஆள். சென்னையில் உங்களை 1000 பேர் சலாம் சொல்லுவான் பார்த்துட்டு. நீங்கள் பம்பாய்க்கு போயிட்டீங்கன்னு உங்களை எவனும் கண்டுக்கிற மாட்டான். நீங்கள் லண்டனுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை ஒருத்தனுமே தெரியாது. இப்படி யார் மற்றவராக போய் நிற்பார்ல அவரை தான் கரீபும்பாங்க. கரீபுன்னா வெளியூர்காரன். கரீபுக்கு உள்ள சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவ்வளவுக்கு அறிமுகம் இல்லாத தனித்து விடப்பட்டவன் அர்த்தம். சுருக்கமாக சொல்ல போனால் தனித்து விடப்பட்டவனாக இருப்பான்ல, அதுக்கு தான் கரீப். குன் ஃபி துன்யா கண்ணக்க கரீபுன். ஒரு கரீபு போல நீ துன்யாவில் வாழ்ந்துக்க, வெளியூர்கார மாதிரி வாழ்ந்துக்கன்னு சொல்லி ஒரு ஹதீஸ். அது ஹதீஸ் சனது சரியானு தெரியலை, ஆனால் அது பழமொழியாக சொல்லுவாங்க, கரீபை போல இருந்துக்கண்டு. அப்போ இந்த கரீபுக்கு நேரடி அர்த்தம் என்னென்னு கேட்டால் தனித்து விட அரிதானது, தனித்து விடப்பட்டதுன்னு அகராதி பிரகாரம் அதுக்கு அர்த்தம். ஆனால் கரீபுக்கு ஹதீஸ்கள் என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த 3 வகையாக இல்லாட்டி அதுக்கு பேர் கரீப். இந்த 3 வகையாக இல்லாட்டி என்னது கரீப்னா என்னென்னு கேட்டால் மாயத்தை ஃபர்றது பி ரிவாயத்தை ஷக்ஸுன் வாஹிதும் ஐ மௌலின். எந்த இடத்திலாவது ஒரே ஒரு அறிவிப்பாளர் வந்து விட்டார் என்று சொன்னால் அது கரீபு. கரீபுன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சஹாபி சொன்னதாக ஒரு தாபி சொன்னதாக ஒரு தப தாபி சொன்னதாக அதுக்கு அடுத்து உள்ளவர், அதே ஒருத்தர் சொன்னதாக நூலாசிரியர், இப்படி வச்சுன்னு வைங்க. எல்லாம் ஒத்த ஆளுக்கு தான் அறிவிக்கிறாங்க. இவர் அவருக்கு சொல்ல, அவர் இவருக்கு சொல்ல, இவருக்கு சொல்லன்னு வருதுன்னு வைங்க. இதுவும் கரீபு தான். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆளாக தான் வர்றாங்க, அது கரீப். அப்படி இல்லாமல் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவர் மதரசா நடத்திட்டு இருக்கிறாரு, ஒரு 20 மாணவருக்கு சொல்லிடுவார்ல, ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, 20 மாணவர்களுக்கு அறிவிக்கிறாரு. அந்த 20 மாணவர்களில் 19 பேர் எதுவுமே அறிவிக்கிறது இல்லை. அதில் ஒரு ஆள் மட்டும் அடுத்த ஆளுக்கு அறிவிக்கிறாரு. ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, ஒரு ஆள்கிட்டருந்து 20 பேருக்கு அது போகுது. 20 பேர்ட்டு சுருங்கி ஒரு ஆள்கிட்ட வந்துடுது. ஏன்னா 20 மாணவர்களும் கல்வி பணியில் ஈடுபட மாட்டாங்க, 20 பேர்கிட்ட படிச்சிருப்பாங்க. அந்த ஹதீஸை 19 பேர் பேசாமல் இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டுருவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டுமே சொல்கிறாருன்னு வைங்க. அப்போ ஒன்று 20ஆக போய் 20 ஒன்றா போகுது. அந்த ஒரு ஆள் 2 பேருக்கு சொல்கிறாரு, இப்போ ஒரு ஆள்கிட்ட 2 பேருக்கு போகுது. இப்படி வருதுன்னு வைங்க. இப்படி வந்தாலும் எந்த இடத்துலையாவது ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள்னு வந்துட்டால் கரீப் ஆயிரும். ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள்னு எங்கனையும் வரக்கூடாது. மொத்தத்தில் அம்புட்டுமே ஒரு ஆள்கிட்டருந்து ஒரு ஆள்கிட்ட வந்தாலும் கரீப்பு தான். எல்லா இடத்துலையும் ஒரு ஆள்கிட்ட 4 பேர் ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஆள் நின்றுட்டார்னு சொன்னாலும் அது கரீப்பாக போயிடும். கரீப்புன்னு சொன்னால் மாயத்தை ஃபர்றது பி ரிவாயத்திஹி, அதை அறிவிப்பதில் தனித்து இருப்பார். ஷக்ஸுன் வாஹிதுன், ஒரு மனிதர் மட்டும் இருப்பார். ஃபி ஐ மௌலின், எந்த இடத்திலாவது. சஹாபிங்கிற இடத்துல ஒருத்தர் வந்துட்டாலும் அது கரீப்பு தான். சஹாபி 2 பேர் அறிவிக்கிறாங்க, 2 பேர்கிட்ட இருந்தும் ஒரு தாபி தான் அறிவிக்கிறாரு, அது கரீப்பாக போயிடும். 2 சஹாபி அறிவிக்கிறாங்க, அனஸ்டர்ந்து அறிவிக்கிறவரும் கத்தாதா, அபூ ஹுரைராட்ட அறிவிக்கிறவரும் கத்தாதான்னு சொன்னால் 2 ஒன்றாய்க்கிறதுல இப்போ அது கரீப்பாக போயிடும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார்னு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மாதிரி ஹதீஸுகளுக்கு பேர் தான் கரீப். இருக்கிற 99 ஹதீஸுகள் கரீப்பு தான். ஹதீஸுகள் எல்லாமே என்னது பெரும்பாலும் அது கரீப்பு தான்.
அப்போ ஒரு ராபி நாலாவது வந்து இது வந்து இப்னு ஹஜருடைய வாசகம். இது ஒரு ராபி அல் கரீப், நாலாவது கரீப் என்ற வகை. இந்த சின்ன எழுத்தாக போட்டுக்கிறது அவருடைய விரிவுரையில் இருந்து நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். சரி, ஒமா சிவல் அவ்வல் மொத்தம் 4 சொல்லிட்டாரா? முத்தவாத்திர் 1, மஷூர் 1, அசீஸ் 1, கரீப் 1. இதில் 4ல் வந்து ஃபஸ்ட்டு எது? முத்தவாத்திர். இந்த முத்தவாத்திரை தவிர உள்ள மற்ற 3க்குமே பேர் என்னன்னு கேட்டால் ஆஹாதுன். ஒமா சிவல் அவ்வளி, முதலாவதை தவிர உள்ளது. முதலாவதுங்கிறது முத்தவாத்திர். முத்தவாத்திருங்கிற வகை அல்லாத மற்ற அனைத்தும் ஆஹாதுன், தனிநபர்கள் ஹதீஸுகளாகும். அப்போ அந்த மஷ்ஹூருங்கிறம அது கூட ஆகாது தான். 2 பேராக வருவாங்கன்னு சொல்கிறோம்ல, நிறைய 2 சஹாபி அறிவிப்பாங்கிறோம்ல, முத்தவாத்திர் அளவுக்கு இல்லாட்டி அதுக்கு பேர் என்னது? ஹபர வாஹித் தான். முத்தவாத்திருங்கிற அளவுக்கு எண்ண முடியாத நம்பரில் அல்லது வந்து ஒரு கணிசமான நம்பரில் எல்லா மட்டத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அது முத்தவாத்திரமோ, ஆளை பார்க்க தேவையில்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் அறிவிப்பாளர் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பேர் என்னென்னா ஆஹாதுன். அகதுக்கு ஜம்மு ஆஹாதுன். ஆஹாதுன்னு சொன்னால் ஹபருல் வாஹிது, ஒரு ஆளுடைய ஹதீஸ் தான் அது. அப்போ இந்த 3க்கும் ஒரே பேருங்க. ஒன்று முத்தவாத்திரு, இன்னொன்று ஆஹாது. ஆஹாதில் 3 வகை இருக்குது. ஆஹாதில் தான் மஷூர் இருக்கிறது, ஆஹாதில் தான் வந்து அசீஸ் இருக்கிறது, ஆஹாதில் தான் கரீபும் இருக்கிறது. அப்போ வந்து 2ஆம் முதல்ல பிரித்தாலே போதும். ஹதீஸுகள் 2 வகை தான். ஒன்று முத்தவாத்திர். முத்தவாத்திர் அறிவிப்பாளர் ஆட்களை பற்றி பேசாத. நிறைய பேர் அறிவிச்ச ஆட்களை பற்றி தேட தேவை இருக்காதுல்ல. முத்தவாத்திர் இல்லைன்னா ஆட்களை பற்றி தேடு. 2 விஷயம் 2ல் அடங்கிடும். ஹதீஸுகள் வந்து முத்தவாத்திர் ஒரு வகை, இன்னொரு வகை ஆகாது. அந்த ஆகாதத்தான் 3 வகை அவர் பிரிக்கிறார். பிரித்து விட்டு அப்புறமேல என்ன செய்கிறார்? இதில் ஒன்று அடக்கிறார் அவர். முத்தவாத்திர் ஒன்று இருக்குங்கிறாரு, மஷூர் ஒன்று இருக்குங்கிறாரு, அசீஸ் ஒன்று இருக்குங்கிறாரு, கரீப் ஒன்று இருக்கு. 4 சொல்லிட்டாரா? 4 சொல்லிட்டு இறுதியாக இப்னு ஹஜர் சொல்கிறாரு, ஒமா சிவல் அவ்வளி, முதலாவதை சிவாண்ட தவிர, ஒமாண்ட அல்லதி, அல்லதி சிவல் அவ்வல், முதலாவதை தவிர உள்ளது. முதலாவதை தவிர உள்ளதுன்னா 3. முதலாவதுன்னு சொல்லுவது முத்தவாத்திரம். முதலாவதை தவிர உள்ளது இருக்குல்ல, அது ஆகாதும், அவற்றுக்கு பேர் ஆகாது. அப்போ ஹதீஸுகளை வந்து 2ஆகவே பிரித்து போடலாம். இப்போ ஒன்று முத்தவாத்திர், இன்னொன்று ஆகாது. ஒன்று முத்தவாத்திர். முத்தவாத்திர்னா இத்தனை நம்பர்னு ஆட்களை தேட வேண்டிய தேவை கிடையாது. 10, 50, 50 அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை போய் இன்னும் அறிவிப்பாளர் கூட தேடுறது? அறிவிப்பாளரை தேட தேவையில்லாத வகையில் உள்ள ஹதீஸுகள் தான் முத்தவாத்திர். அறிவிப்பாளர்களை 2 பேர் வந்தாலும் தேடித்தானே ஆகணும். 3 அறிவிப்பாளர் வந்தால் 3 வரையும் தேடி ஆய்வு செஞ்சாகணுமா இல்லையா? தனி நபர்களை ஆய்வு செய்ய வேண்டி வரும் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆகாதுன்றாங்க. மஷூரையும் ஆகாது தான் சொல்லுவாங்க. மஷூர்னா என்ன? 5 சஹாபி அறிவித்திருப்பார். 5 சஹாபிகளையே பல பேர் அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு பேரும் ஆகாது தான். நம்பர் வந்து தாறுமாறான நம்பராக இருக்கணும். அப்போ தான் முத்தவாத்தியரில் வரும். அப்போ ஒமா சிவல் அவ்வளி இதெல்லாம் அந்த கித்தாபில் உள்ளது. இது ஷரஹ் விரிவுரை கிடையாது, நுஹ்பாங்கிற கித்தாபில் உள்ளது உங்களுக்கு. ஒமா சிவல் அவ்வளி, முதலாவதை தவிர உள்ளவை, அதாவது முத்தவாத்திரை தவிர உள்ளவை ஆகாதும், அது ஆகாது ஆகும். ஆகாது என்றால் தனித்தனி நபர்களுடையதுன்னு அர்த்தம். தனி நபர்கள் ஹதீஸ் ஆகும். ஆகாதுன்னா தனித்தவன் தான் அர்த்தம், ஒருவன் அர்த்தம். ஆகாதுன்னா தனிநபர்கள் ஹதீஸ் ஆகும். ஆகாதுன்னா வெறும் ஆகாதுனால் வழங்காது. அஹ்பாரு ஆகாதின், தனி நபர்களின் ஹதீஸுகளாகும். 2 பேர் 3 பேர் அறிவித்தாலும் சரி, அவங்க தனி நபர், அவங்கள பற்றி ஆய்வு செய்யணும். 20 பேர் எல்லா இடத்துலையும் அறிவிச்சாங்கன்னா ஆய்வு செய்யக்கூடாது, தேவையில்லை. அது முத்தவாத்திர். அது தனி நபர்களை பருத்தின கும்பல் ஹதீஸ். அது கும்பல் ஹதீஸில் வந்துருமானால் அறிவிப்பாளரை தேட தேவையில்லை. ஆனால் கும்பல் ஹதீஸ் ஒன்றும் கிடையாது. கும்பல் ஹதீஸ் இல்லாமல் நபர்கள் ஹதீஸாக இருக்குமே ஆனால் அப்போ நபர்களை பற்றி தேவை, நபர்களுடைய நிலையை பொறுத்து தான் ஹதீஸுக்கு நம்ம முடிவு எடுப்போம். நபர்கள் 3 பேர் அறிவிக்கிறாங்க, 3 போக்காக இருந்தால் ஹதீஸும் போக்கு. அப்போ ஒமா சிவல் அவ்வளி, முதலாவதை தவிர உள்ளது வந்து ஆகாதுன், அஹ்பாருன் ஆகாதுன், தனி அஹ்பாரு ஆகாதின், தனி நபர்களின் ஹதீஸுகளாகும். இந்த ஹபர வாஹி 3மே ஆகாது. எந்த 3?
மஷூரு, அசீஸு, கரீபுன்னு சொல்கிறாங்கல்ல. உண்மையில் மஷூர் இருக்குது, கரீபு தான் இருக்குது. அசீஸுங்கிறது வந்து உதாரணத்துக்கு எடுத்து காட்ட முடியலை. பெரும்பாலும் ஓரளவுக்கு ரெண்டு பேர் வர்றாங்களே தவிர அனைத்துலேயும் வர்ற மாதிரி இல்லை. சரி வச்சுக்கிடுவோம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் இதில் வரும்டா, அதில் வரும். தேடணும். ரெண்டு பேர் அறிவித்ததுனால அறிவிப்பாளர் பார்க்க வேண்டியது இல்லைன்னு முடிவு எடுக்கக்கூடாது. நீங்கள் தேடி தான் ஆகணும். ஒஃபீஹான்னா அதில் இருக்கிறது. இதில் இருக்கிறது ஆஹாதில். ஃபீஹானா ஒஃபில் ஆஹாதி, ஆஹாது வகையில் இருக்கிறது. அல் மக்பூலு, ஏற்கத்தக்கவையும் இருக்கிறது. மக்பூல் என்றால் ஒரு ஹதீஸை சரின்னு ஒப்புக்கொள்கிறோம்ல, அதுக்கு பேர் மக்பூல்மாங்க. ஒஃபீஹா ஆஹாதில் இருக்கிறது. அல் மக்பூலு, கபூல் செய்வது. அல்லாஹ் கபூல் செய்வான்னு கேட்குறோம்ல, அதில் உள்ளது. கபிலன்னா ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். அல் மக்பூல்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒஃபீஹா அதில் இருக்கிறது. அல் மக்பூலு ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இருக்கிறது. இன்னொன்று ஒஃபீஹல் மர்தூது, அதுக்கு எதிரானது. ரெண்டையும் சொல்லி பிறகு விளைக்கிறோம். ஒஃபீஹா அதில் இருக்கிறது. அல் மக்பூலு, மக்பூலும் இருக்கிறது. ஒஃபீஹா அல் மர்தூது, ரத்து செய்யப்பட்டதும் இருக்கிறது. ஆஹாதில் வந்துச்சுன்னு சொன்னால் ஆட்களை ஆய்வு செஞ்சு சிலது மக்பூலாக இருக்கும், சிலது மர்தூதாக இருக்கும். இதைத்தான் விளக்க போகிறோம். இது விளக்காமல் அந்த நோட்ஸை மட்டும் வச்சுக்கிறங்க. ஒஃபீஹா ஹபர வாஹிதில், ஹபர ஆஹாதில் இருக்கிறது. அல் மக்பூலு, மக்பூலும் இருக்கிறது. ஒஃபீஹா அல் மர்தூது, ரத்தன்னா ரத்து செய்கிறது. மர்தூது என்றால் ரத்து செய்யப்பட்டது. ஒஃபீஹல் மர்தூது, ரத்து செய்யப்பட்டதும் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இனிமே தான் உள்ளே நுழைகிறோம். இது வரைக்கும் உள்ளது வந்து நமக்கு ஹதீஸ் கலையில் அவ்வளோ முக்கியமான விஷயம் கிடையாது. இப்போ அறிவிப்பாளர் ஆய்வு செய்கிற மேட்ருக்குள்ளே இப்போ தான் நுழைய போகிறாரு. அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எல்லாம் ஹபரா பாஹிதாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஏற்றுக்கிற முடியும். முத்தவாத்திரில் அனைத்துமே மக்பூல். முத்தவாத்திர்னு சொன்னீங்கன்னா எல்லாம் மக்பூல். ஆனால் முத்தவாத்திர் ஹதீஸ் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஹதீஸை வந்து ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் 50 அறிவிச்சிருக்கிறாங்க. அனைத்து மக்பூல் தான். அதில் இவர் யார் அவர் யார் அது தேவையில்லை. முப்பட்டு நம்பர் அறிவிச்சா எதுக்கு, யாரை போய் தேடணும்? அப்போ முத்தவாத்திரில் வந்து குல்லுஹா மக்பூலும், அல் முத்தவாத்திரு குல்லுஹா மக்பூலும். முத்தவாத்திர் வந்து முழுசுமே மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முத்தவாத்திர் இல்லாமல் நம்பரில் வந்துருச்சுன்னு சொன்னால் 4 பேர் 3 பேர் 2 பேர்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க யார், அதை கொண்டாந்து வையி, அதை தேடணும், வரலாறை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஏற்றுக்கிறோம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆஹாதுக்கு தான் ஹதீஸ் கலை உசூலை, முத்தவாத்திர் கிடையாது. முத்தவாத்திர்னா ஹதீஸ் கலைக்கு உசூலை. அதனால தான் குரானுக்கு உசூல் இல்லை. குரானில் சைஹான ஆயத்து, லைஃபான ஆயத்து, இட்டுக்கிட்ட ஆயத்துன்னு ஏதாவது இருக்குதா? குரான் என்பது குல்லுஹா முத்தவாத்திரும், கும்பலாக அறிவிக்கிறாங்க. அதை ஆட்களை எவர் அறிவித்தான்னு பார்க்கவே தேவையில்லை. நல்லவன் கெட்டவன் எல்லாம் கலந்துருக்கும். இவ்வளோ பெரிய நம்பர் தப்பு செய்வாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் வந்து குரான் வந்து என் லைஃபு குரானில் இல்லை. குரானும் அறிவிப்பாளர் வழியாக தான் நமக்கு வருது. ரசூலுல்லாஹ் நம்மகிட்ட நிறைய சொல்லிட்டு போனாங்க, அல்லது அல்லாஹ் நமக்கு வஹி அறிவிச்சானா? அதுதான் வஹின்னு சொல்லி சஹாபி வழியாக தான் நமக்கும் கிடைக்குது. ஹதீஸ் வந்த மாதிரி தான் குரான் வருகிறது. ஆனால் குரான் எப்படி வருதுன்னு கேட்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பெரும் தொகையினர் வழியாக 14 நூற்றாண்டுகளாக அறிவிக்கப்படுகிறது. அதனால் தொகையானவர்களால் எல்லா மட்டத்திலையும் வரும் என்று சொன்னால் அதுக்கு பேர் முத்தவாத்திரே. முத்தவாத்திர் மர்தூது கிடையாது. முத்தவாத்திரில் என்ன இல்லை, மக்பூல் மட்டும்தான் இருக்கிறது. அதுக்காக தான் இப்போ என்ன செய்கிறாருன்னா முத்தவாத்திரி தனியாக வச்சிருங்க. இப்போ நம்ம ஆகாதை பார்ப்போம். ஹதீஸுகள் பூரா எல்லா ஹதீஸும் ஆகாது தான். புகாரியில் உள்ள அம்புட்டு ஹதீஸுமே ஆகாது. ஆட்களை எடை போட்டு ஆவணும். முஸ்லீமில் உள்ள எல்லா ஹதீஸுகளும் ஆகாது தான். ஆகாதுன்னா ஆகும் ஆகாது, தமிழ் ஆகாது இல்லை, அஹதில் உள்ள ஆகாது எல்லாமே ஆகாது. வாஹிதுன்னு ஹபருல் வாஹிதுன்னு வச்சுக்கிறோங்க. அதை ஒருமையில் சொல்வதாக இருந்தால் எல்லாம் ஹபருல் வாஹித். எல்லாமே புகாரி உள்ள அனைத்தும் ஹபர வாஹிது, முஸ்லீமில் உள்ள அனைத்தும் ஹபர வாஹிது, திருமையில் உள்ள அனைத்தும் ஹபர வாஹிது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதில் மக்பூல் இருக்குது, மர்தூத் இருக்கிறது. அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அது என்ன செய்யணுமே, இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்காது. இனிமேல் அந்த ஹதீஸுடைய நடைமுறை விஷயத்துக்கு வந்துடுறாரு. சரி, அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.